நீர் நிர்வாகம் இந்த கட்டைப்பயிர் இப்போல்லாம் வந்து கரும்பு சாகுபடி பெரும்பாலான இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனத்தில் வந்து கரும்பு சாகுபடி பண்ணுறாங்க. அப்படி சொட்டு நீர் பாசனம் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா உரங்கள் கொடுக்குறதும், அதாவது ரசாயன உரங்கள் கொடுக்குறது திரவ வடிவில் நம்ம கொடுத்துடலாம். இந்த சொட்டு நீரோடு சேர்த்து கொடுத்துடலாம். உயிர் உரங்களும் கொடுத்துடலாம். இந்த சொட்டு நீர் பாசன முறைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நிலத்தின் மேற்பரப்புலையும் போடலாம், நிலத்தின் அடிப்பரப்புலையும் போடலாம். இந்த நிலத்தின் மேற்பரப்பில் போடக்கூடிய சொட்டு நீர் பாசனத்தில் என்னென்னா இந்த களை எடுக்கிறப்ப அந்த சுருட்டி வைக்க வேண்டியிருக்கும், மண் அணைக்கிறப்ப சுருட்டி வைக்க வேண்டியிருக்கும். இந்த பாகுபாடெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மண்ணுக்கு கீழே பெறக்கூடிய சொட்டு நீர் பாசன முறைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நடவு பயிர்லேருந்து ஒரு 3 அல்லது 4 வரைக்கும் கட்டைப்பயிர் நம்மளால் கொண்டு போக முடியும். கரும்போட எடையும் வளர்ச்சியும் நல்லாவே இருக்குது. ஏன்னா உரிய நேரத்தில் தண்ணியும் உரிய நேரத்தில் வந்து கரும்புக்கு தேவையான அளவுக்கு உரமும் கொடுக்கறதால வந்து பயிர் வந்து நல்லா வளர்ந்துருக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா சாதாரண முறையில் வந்து நம்ம கட்டைப்பயிர் வந்து வளர்ச்சி அடைந்து 11 மாதத்தில் அறுவடைக்கு வருதுன்னா இது 9.5 மாதத்துலேருந்தே வந்து அறுவடைக்கு தயாராகிடுது. கட்டைப்பயிரோட வயசும் வந்து குறைஞ்சிடுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய சொட்டு நீர் பாசன முறைகளில் பயன்படுத்துகிறப்ப கரும்பின் வளர்ச்சி அபரீதமாக இருக்குது, நல்லா இருக்குது. அப்புறம் பயிர் பாதுகாப்பு தேவைக்கேற்ப இளங்குருத்து புழு வந்துன்னா அதுக்கு மாதிரியான வந்து பயிர் பாதுகாப்பு ஒருங்கிணைந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பை எடுத்துக்கிட்டோம்னா கட்டைப்பயிரில் நல்ல மகசூல் பார்க்க முடியும்.